ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் மிட்ல கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். கரெக்டா 60 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 60 டேஸ்ல குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த லைவ் கிளாஸ்ல 10,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் டில எதிர்பார்க்கக்கூடிய ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட கொஸ்டின், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட கொஸ்டின், கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இது வரைக்கும் சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கட்டும், ஓப்பன்ல வர ஸ்டூடெண்டா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கட்டும், அப்ளை பண்ணதுல இருந்து நான் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் கடைசியா இப்ப நம்ம கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லைவ் கிளாஸஸ், இந்த 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே குரூப் டி எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதுல நிறைய கான்செப்ட், ஃபார்முலாஸ், ஷார்ட்கட் மெத்தடு, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு இருக்கக்கூடிய கொஞ்சம் டைமுக்குள்ள எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்றதுங்க கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இதுல வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸை நீங்க கரெக்டா அட்டன் பண்ணாலே குரூப் டில உங்களால 85க்கு மேலேயே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த 1 இயரோட கரண்ட் அஃபேர் முடிச்சிட்டீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல கண்டிப்பா 13ல இருந்து 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துரும். சயின்ஸ்ல இந்த 2500 கொஸ்டின், டாப் 2500 கொஸ்டின் படிச்சீங்கனாலே நிறைய கொஸ்டின் இதுல இருந்து ரிப்பீட் ஆகிரும். ரீசனிங்ல கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்க முடியும். மேக்ஸ்லயும் உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால 80, 85க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த லைவ் கிளாஸஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் கிளாஸ் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக எஸ்டர்டே ஈவினிங் 7:30க்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நாம இதுக்கு முன்னாடி கொண்டு போன மேக்ஸ் கிளாஸ், லைவ் கிளாஸ்ல மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த கிளாஸோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். அந்த வீடியோ பார்த்தாலே டெய்லி எப்படி லைவ் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா, மேம் லைவ் முடிஞ்சதுமே அதோட ரெக்கார்டட் செஷனை யூடியூப்ல அப்லோட் பண்ணிருவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலா எல்லா வீடியோஸையுமே நாம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த லைவ்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணி அவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைவ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா, இதுல இருக்க வீடியோஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு யூடியூப்ல வராது. இதுல இருக்கக்கூடிய 1 or 2 வீடியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 100 வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், 100 கிளாஸஸ் கொண்டு போறோம் அப்படின்னா அதுல ஒரு 5 to 10 கிளாஸஸ், மினிமம் 5 கிளாஸஸ், மேக்ஸிமம் 10 கிளாஸஸ் வரைக்கும் மட்டும்தான் நம்ம யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். எல்லா கிளாஸஸும் அப்படியே யூடியூப்ல வந்து அப்லோட் ஆகாது. ஓகேவா, இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த கிளாஸஸை வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா, இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நாம 1299 ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். அந்த ஆஃபர் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸா நாம வந்து கொடுத்திருந்தோம். எஸ்டர்டேயோட அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. இப்ப அந்த லாஸ்ட் மினிட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இன்னைக்கு 1 டே மட்டும் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, குரூப் டிக்கு நான் படிக்கிறேன், இவ்வளோ நாள் வரைக்கும் நான் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட், லைவ் கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30ல இருந்து 12 o'clock வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 நாள் தான் டைம் இருக்கு. சோ இனி நாம என்ன பண்ண போறோம்னா மார்னிங் 9:30ல இருந்து 12 o'clock வரைக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு போக போறோம். அப்படின்னா தான் நாம என்ன பண்ண முடியும்னா ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இல்லைன்னா ஒரு 75 கொஸ்டின் அது லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தின நாளே ஹோம்ஒர்க்கா கொடுத்துருவோம். ஓகே, லக்ஷ்மி மேக்ஸுக்குன்னு தனி குரூப் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கு. அந்த வாட்ஸ்அப்ல அடுத்த நாள் காலையில லைவ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோமோ அதை ஹோம்ஒர்க் கொஸ்டினா கொடுத்துருவோம். அந்த 50 கொஸ்டின், 75 கொஸ்டினை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வரணும். அடுத்த நாள் லைவ்ல அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே கொடுத்துருவோம். இப்படியே நீங்க கரெக்டா டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா
எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிடலாம். உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகிரும். நிறைய ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் எல்லாமே மேக்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கலாம். ரீசனிங்கும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ லாஸ்ட் மினிட்ல நான் ஆபீஸ் போயிட்டே படிச்சிட்டு இருக்கேன், காலேஜ் போயிட்டே படிச்சிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், சோ எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸஸ நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த டைம்ல நீங்க லைவ் கிளாஸுக்கு அவைலபிளா இல்லனாலுமே இது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி நம்ம ஆப்லயே இருக்கும். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிளாஸஸ நீங்க பாத்துக்கலாம். அன்னன்னைக்கு நாம என்ன குடுக்குறோமோ டார்கெட் அத மட்டும் ஒரு 60 டேஸ் உட்கார்ந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் போஸ்டிங் கன்ஃபார்மா வாங்கிரலாம். ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டேஸ் எல்லாமே பக்கத்துல வந்துருச்சு. சோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1299 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க கரெக்டா லைவ் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணிட்டாங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. குரூப் டிங்கிறது உங்களோட ஜாப ரயில்வேல பெர்மனன்ட் பண்றதுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சிசிஏ கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும். ஓகே. ப்ராப்பரான வழியில நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா செலக்ஷன் உறுதி. ஓகே. ஏன்னா நெறைய ஸ்டூடெண்ட் வந்து இங்க படிக்கிறது கிடையாது. எவ்வளவோ சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆனா படிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் போனுக்குள்ள நெறைய இருக்கு. ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், iOS வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளயும் பாருங்க Instagram, YouTubeஓட ஷார்ட்ஸ்ன்னு நெறைய இருக்கு. அதுலலாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஃபியூச்சருக்கு நாம என்ன பண்ணா நல்லா இருப்போமோ, அத மட்டும் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நான் பாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு நெனச்சுட்டு ஒரு உறுதியோட படிங்க. வெறித்தனமா படிங்க. ஓகேவா? சோ வெறித்தனமா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகே. அது மாரி ரயில்வே நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம்ல ஒண்ணு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டி. நான் ஈஸியா ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதி உள்ள போணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிய நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இதுல சிலபஸ்ங்கிறது ஸ்கூல் டேஸ்ல படிச்ச அதே சயின்ஸ் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதே மேத்ஸ் கொஸ்டின், அதே ரீசனிங் தான். ஆனா நெறைய ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ நெறைய பேரு கிளம்பி இருக்காங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ட திட்டுறதுக்கு. ஆக்சுவலா நாம என்ன இது பண்ணாலுமே, அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அந்த பிளான் படி தான் எக்ஸாம் டேட், ரிசல்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க ரயில்வே மேல கோவப்பட்டோ, இல்ல ரயில்வேய திட்டுறதுனாலயோ நமக்கு எதுவுமே மாறப் போறது கிடையாது. சோ நெறைய ஸ்டூடெண்ட் அப்படிதான் இது பண்றாங்க. ஆக்சுவலா செப்டம்பர் 8, 2024 ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துரும். ஓகேவா? அது டிலே பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நாம அவங்கள ப்ளேம் பண்றதுல எதுவுமே கிடையாது. ஓகே. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்துரும். ஓகே. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு வேலை தான் முக்கியம். இன்னைக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் நான் எழுதுனா 90க்கு மேல ஸ்கோர் பண்ணிருவேன். 85க்கு மேல ஸ்கோர் பண்ணிருவேனா அப்படிங்கக்கூடிய ஒரு லெவலுக்கு உங்கள கொண்டு வாங்க. ஓகே. நம்ம சைடுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா படிக்கணும். வைக்கிற டெஸ்ட்ல வந்து நல்ல ஸ்கோர் வாங்கணும். டாப்பரா செலக்ட் ஆகணும். இத விட்டுட்டு நாம தேவையில்லாத விஷயங்கள் ரயில்வேக்குள்ள என்ன நடக்குது? அங்க என்ன கேஸ் நடக்குது? இங்க என்ன கேஸ் நடக்குதுன்னு அத பத்தி பேசிக்கிட்டு, அவங்கள பத்தி நாம திட்டுறதுல எதுவுமே கிடையாது. எப்பவுமே மத்தவங்கள வந்து நம்ம ப்ளேம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நெறைய பேர் அப்படிதான். நம்ம சைடுல நாம பெர்ஃபெக்ட்டா இருக்கோமா 100% அத பார்த்துட்டு தான் மத்தவங்கள பத்தி பேசுறதோ, மத்தவங்களுக்கு ஒரு இது பண்றதோ வந்து நாம என்ன பண்ணணும்? அத பத்தி யோசிக்கணும். ஓகே. ஏன்னா நேத்து வந்து குரூப் டியோட ஒரு இதுக்கு தான் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ரயில்வேய இது பண்ணி. அவங்க ரிசல்ட்ட விட்டு கிழிக்க சொல்லுங்க. அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் அது எவ்ளோ பெரிய இது. சோ, அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ ரயில்வே வந்து ஸ்பீட் ஆயிட்டாங்க. அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீட் ஆகிருச்சு. இப்போ முந்தின வருஷமே கேலண்டர் எல்லாமே குடுக்குறாங்க. ஓகே. நம்ம ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷனையோ, எதையோ திட்டுறதுல நமக்கு வந்து எதுவுமே கிடைக்க போறதில்ல. ஓகே. நமக்கு வந்து வேலை வேணும். ஓகே. அவன் எப்போ எக்ஸாம் டேட் போடுறானோ, அந்த டைம்ல நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்டின்னா, இப்போ நாளைக்கே நீங்க எக்ஸாம் எழுத வாங்க அப்டின்னு கூப்ட்டா, 85 மார்க் 100க்கு என்னால வாங்க முடியும். 90 மார்க் என்னால வாங்க முடியுங்கிற அளவுக்கு வெல் பிரிப்பேர்டா இருங்க. இது மட்டும் தான் உங்க சைட்ல நீங்க இது பண்ண முடியும். ஓகேவா? மத்த அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறத எதையும் நம்மளால மாத்த முடியாது. இப்போதைக்கு நீங்க மாத்த முடியாது. ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒரு ரயில்வே ஆபீசர் ஆகக்கூடிய அளவுக்கு மாறிட்டீங்க அப்டின்னா, அந்த டைம்ல மாத்திக்கலாம். ஓகேவா? அதனால இப்போ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே படிக்கணும்.
படிக்கணும், நல்ல ஸ்கோர் வாங்கணும், நல்ல வேலையில போய் செட்டில் ஆகணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போகணும். பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவ் பீப்பிள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. லைவ் கிளாஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. நெறைய ஸ்டூடண்ட் என்னன்னா எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து நின்னுட்டு, மேம் அந்த லைவ் கிளாஸ் நடந்ததே எனக்கு தெரியாது மேம். இல்லன்னா நான் அப்பவே ஜாயின் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த மாரி ஆன்லைன் கிளாஸ் இருக்கதே தெரியாது மேம். நான் தெரியாம வெளியில இந்த மாரி பே பண்ணிட்டு என்னால கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு நெறைய ஸ்டூடண்ட் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால நாங்க குடுக்கும்போதே கரெக்ட்டா அந்த இத வந்து வாய்ப்புகள பயன்படுத்திக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இம்மீடியேட்டா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் குரூப் டி எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா, கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கவர் பண்ண போறோம். டார்கெட் வந்து 85 பிளஸ். ஓகே. ஸ்கோர் வந்து 85 பிளஸ் டார்கெட் வச்சு நாம வந்து கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க.